சாரி இட்ஸ் மை குயிலி நாட் குருவி டவுசர் உருவி டவுசர் உருவி காட் ஷாட் மை காட் குருவி. விகடன் தியேட்டர் ஃபர்ஸ்ட் லுக்கு வரவேற்கிறோம். சென்ற வாரம் விசாரணைக்கு அப்புறம் இந்த வாரம் நம்ம எடுத்திருக்கிற படம் ஜில்லு ஜங்கு ஜக்கு. சென்னை மழைக்கு அப்புறம் இன்டர்நெட் மட்டும் ஒரு எம்எல்ஏ தொகுதியை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சித்தார்த் ஈஸியாக எம்எல்ஏ ஆயிருப்பார். அவ்வளோ ஒரு பெரிய யூத்தோடைய அட்ராக்ஷனோட அவங்களுடைய சப்போர்ட்டோட ஜில் ஜங் ஜக் தியேட்டர் ரொம்ப ரொப்பி இருக்குன்னு சொல்லலாம். அப்படி வந்த ஆடியன்ஸை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா இல்லையா? ஜில்லு ஜங்கு ஜக்கு இந்த படத்துடைய கதை என்னதாங்க? 2020 நடக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் 1960 வந்த ஜெய்சங்கர் படத்துடைய கதை தான். ஒரு பெட்ரோல்லாம் இல்லாமல் நாடுகளுக்கு இடையே கம்யூனிகேஷனாக இல்லாமல் மொத்த இடமும் பொட்டல் காடாக மாறி இருக்குது. அந்த சமயத்தில் தன்னுடைய கடைசி காலத்தில் இருக்கிறாரு ஒரு டான். அவர்கிட்ட கொஞ்சம் கஞ்சாலாம் இருக்குது, கொகைன்லாம் இருக்குது. அதை ஒரு இடத்துக்கு போய் டெலிவரி பண்ணணும். அது போலீஸ் கண்ணில் படாமல் போகணும். அதை எடுத்துகிட்டு போகிற 3 பேர் தான் ஜில்லு ஜங்கு ஜக்கு. அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்றதான் கதை. எனக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க கதையை பற்றின்னு கேட்டுரும். படத்தில் மெயின் கேரக்டரோட வீட்டிலேருந்து ஒரு இதை கடத்துவாங்க, போதை மருந்தை கடத்துவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலேருந்து ஒரு சின்ன போதை மருந்து பாக்கெட்டை கடத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய கடத்தல்கள் இருந்தது. ஆனால் கதையை சரியாக கடத்திருக்க மாட்டாங்க. படத்தில் ஆரம்பத்திலே அவங்க சொல்லியிருப்பார் சித்தார்த்து, ஒரு துப்பாக்கி காமிச்சு எங்கள் தாத்தா கொடுத்த துப்பாக்கி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்போம். கடைசியில் அந்த துப்பாக்கி என்ன வேலை செஞ்சோ அதுதான் இந்த படத்தோட கதை கடத்தல் நடந்துச்சு. இந்த படம் யூத்க்கான படமாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் படத்துக்கு போகணும். ஆனால் படத்தில் நிறையவே குழப்பமான சீன்கள் நிறையவே இருக்குது. கதை சுத்தமாக இதில் கிடையவே கிடையாது. முக்கியமாக பெண்கள் இதில் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு சீனில் பெண்ணை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப வேஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கல்ட்டான வசனங்கள், ரொம்ப ஆபாசமான வசனங்கள் தேவையில்லை அப்படின்னு தோணுது. ஒரு சீனில் பார்த்தோம்னா என்னென்னா அந்த அரகர மகாதேவி அதெல்லாம் வெறும் ஆண்கள் மட்டுமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் கொஞ்சம் அதை முக சுழிக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்திருக்கலாம். ரிவ்யூ டீம் எப்பயுமே சீரியஸாக தாங்க இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு படம் பிடிச்சதா ஒன் லைனில், படம் பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, என்ன பிடிச்சது பிடிக்கலன்றத ஒரு ஒன் லைனில் ஜாலியாக சொல்லுங்கள் பார்ப்போம். டீசர் பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருந்தது. இப்போ வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷனாக மட்டும்தான் இருக்குது. பிளாக் காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் படம் ஃபுல்லாக அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத படம் காமிச்சிருக்கு. எனக்கு படத்தை விட டீசரும் ட்ரெய்லரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் கடைசி வரலையும் ஒன்றுமே புரியலைங்க. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா கலர்ஃபுல் தான். படம் கலர் மட்டும் தான் சொல்ல முடியும். கதையோ இல்லை திரைக்கதை அதெல்லாம் எதுவுமே இல்லை. படம் முடிகிறப்ப கிளைமேக்ஸில் ஒரு புள்ளி, கார்புள்ளி, ஆச்சரியக்குறி, இந்த 3த்தை வச்சு கிளைமேக்ஸோட லிங்க் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர். ஆனால் அந்த கேரக்டர் யூஸ் பண்ண அளவு கூட படத்தில் இந்த மற்ற கேரக்டர் யூஸ் பண்ணலன்னு தான் எனக்கு தோணுச்சு. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க கேட்போம். படத்தில் சித்தார்த்தோட அப்பாவா நாசரை காட்டுறாரு. ஆனால் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அவருக்கு அந்த படத்தில் அந்த ஸ்டார்டிங் சீனுக்கு அப்புறம் அவருக்கு எதுக்கு என்னென்ன இல்லை. அதே மாதிரி ராதா ரவி காஸ்டிங் வைஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள சரியாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். இந்த படத்தோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரே ஒருத்தரே படம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பார். அவர் யாருன்னா சித்தார்த்து தான். அவரோட ஆக்டிங்கில் அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் மெய் மறந்துடணும் அப்படின்னு பயங்கரமாக ட்ரை பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாக. அதுக்காகவே அவருக்காக ஒரு பிக் அப்ளாஸ் கொடுக்கலாம். படத்தில் எந்த கேரக்டரும் என்னை பெருசாக ஈர்க்கலை. ஆனால் தேட்டரில் தொடர்ந்து ஒரு கேரக்டர் வந்தால் கை தட்டிகிட்டே இருந்தாங்க. பையன்ற கேரக்டர் அது ஏன் தட்டுனாங்க அப்படிங்கிறது உண்மையாக சொல்ல போனால் கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு புரியலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கல்ட்டான வசனங்கள் வச்சு ஒரு கேரக்டர் நகர்த்த முடியும் அப்படிங்கிறது தமிழ் சினிமா இதை தொடர்ந்து செய்யணுமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. அவங்க சொன்ன பை கேரக்டர் என்னென்னா, இந்த அரகர மகாதேவிக்குடைய வாய்ஸை படம் ஃபுல்லாக டப்பிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் என்ன காஸ்டிங்கில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அதை படத்தில் மற்றவங்களாம் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான்னு நினைக்கிறீங்க? படத்தில் சித்தார்த்தை ரொம்ப சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி வந்தபோது ஓகே செம கலாயாக இருக்கும், படம் ஃபுல்லாக செம ஃபன்னாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு ரோல் முடிஞ்சு போச்சு. எனக்கு கேரக்டர் வைஸ் படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேரக்டர் ஸ்கெட்சிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் படத்தில். பட் ப்ராப்பராக யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா நாசர் ஃபோன் பண்ணி பேசுவார் சித்தார்த் கிட்ட. அதுக்கப்புறம் கூட ஒரு சீனில் கூட அந்த மாதிரி ஒரு ஷாட் வைக்கவே இல்லை. ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது கூட எதுவுமே இல்லாதது மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறதோட சரி நாசருடைய வேலை. அதுக்கப்புறமாட்டு ஒரு அப்பா பையனுக்கான எந்த ரிலேஷனும் இல்லாமல் கதை போனது ஒரு ஏமாற்றம் தான். கேரக்டர்
ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களோட வாய்ஸ் ஓரல் அசன்ட் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே வந்து சிமிலராக இருந்தது, ஒரே மாதிரியாகவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹரஹர மகாதேவிக்கு வாய்ஸ் யூஸ் பண்ணது வந்து ஒரு அஷ்யூர்ட் அப்ளாஸ் ரீசனுக்காக சொல்லலாம். அதாவது அந்த வாய்ஸை போட்டாலே எல்லோரும் கை தட்டுவாங்கன்றது அது உண்மை தான், நடந்தது தியேட்டரில் எல்லோரும் கை தட்டினாங்க. அண்ட் சில பெண்கள் கை தட்டினதையும் நான் பார்த்தேன். அது வந்து என்னது இன்டாலரன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறதா, எனக்கு இங்கே இன்டாலரன்ஸ் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காமெடி வந்து அவங்க ஸ்கிரிப்ட் பண்ண மாதிரி பிளாக் காமெடி அந்த 3 பேர் கான்ஸ்டண்ட்டாக கடைசி வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. படம் ஆனால் ட்ராக் ஆச்சு. படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தனால கிளைமேக்ஸ்லாம் வந்தப்போ இவர் ஏன் இவரை சுடுறாருன்னு பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட தொல்லை பண்ணுற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. படம் முடிஞ்சு வெளில வரும்போது அந்த காரும் சித்தார்த் முகம் மட்டும்தான் ஞாபகம் இருந்தது, வேற யாருமே ஞாபகம் இல்லை. நிறைய டூ மெனி கேரக்டர்ஸ். ஓகே, அது மட்டும் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டான கேரக்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டு தாண்டி போனால் தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸை விட ஸ்க்ரீனில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு அந்த நினைக்கிறேன். ஒரு ஹிப்பி கல்ச்சர் இதை எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு நார்மல் ஆடியன்ஸாக உள்ளே போன உடனே ஆய் நாசர் வந்துட்டாரு, ஐயா அது ஆர்ஜே பாலாஜி வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்கன்னு பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது கடைசியில் கிளைமேக்ஸ்லாம் நான் 3 தடவை எந்திரிச்சிட்டேன். படம் முடிஞ்சிச்சு, இல்லைடா இன்னொரு கிட்ட அப்படிங்கிறாங்க. என்னென்ன புரியல, கடைசி வரைக்கும் ஒருத்தனை சுற்றிட்டான், எல்லாரும் சேர்த்துட்டாங்க, படம் முடிஞ்சா அப்பவும் இல்லை, கதை போயிட்டே இருக்கு, ஆனால் கதையும் இல்லை ஒன்றும் இல்லை. படம் பார்த்துட்டு அந்த ஒரு ஃபீலே இல்லை. அவ்வளோதான். இது மாதிரி ஒரு ஃபேண்டஸியான ஒரு படம் அவங்க வைக்கிறது தான் இலக்கணம்னு சொல்லலாம். 2020 கூட பெட்ரோல் தானடா இல்லை, அதுக்காக ஊரே வந்து பொட்டல் காடாக இருக்குது. ஆனால் அந்த பொட்டல் காட்டுக்கு நடுவில் லெதர் ஜாக்கோட தான் எல்லாமே அலையிறாங்க. என்ன மாதிரியான வெதர்னு கூட தெரியல அந்த படத்தில். எந்த கரெக்டான ஒரு ஸ்கெட்சும் இல்லாமல் போகிறப்ப உங்களை அதை மீறி என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு இந்த படத்தில்? அதாவது என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த படத்தில் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொன்ன மாதிரி ஹரஹர மகாதேவிக்கு ஓகே, அதை மீறி நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணீங்க இந்த படத்தில்? ஒரு ஃப்ரேமில் நான் பார்க்கும்போது வந்து ஃபோக்கஸில் இருக்க கேரக்டரோட அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்க கேரக்டர்ஸ் பண்ண விஷயங்கள் தான் என்னை ரொம்ப சிரிக்க வச்சுது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து சித்தார்த் வந்து ப்ளூ கலர் ஹேரு டையு இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு வச்சாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்து. பட் ஸ்டில் இட் வாஸ் அம்யூசிங். கொஞ்சம் பார்க்கும்போது ஏதோ சிரிப்பு வருது, ஆனால் அது அப்படியே போயிட்டே இருந்தது. அது அந்த ஒரு வசனத்துக்காக ஒரு வசனம் சொல்லுவார்ல, பை என்னடா உச்சி மண்டையில் உஜாலாவை கொட்டிட்டு வந்துட்டேன்னு, அந்த வசனத்துக்காக இது பண்ணியிருக்காங்க. உச்சி மண்டையில் ஏன்டா உஜாலாவை கொட்டியிருக்க. பட் இந்த டைலாக் ரீச் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 2 டேஸ்க்கு வேணால் இட் வில் ஹெல்ப். பட் அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து அது இருக்காது. எனக்கு தெரிஞ்சு படம் டப்பிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் கொடுத்த ஐடியாவை பேஸ் பண்ணி அந்த ஹரஹர மகாதேவிக்கு ரீஷூட் பண்ணியிருப்பாங்க, டப்பிங் மட்டும் ரீடப் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. அதே மாதிரி இது வந்து 2020 எடுத்த படம் அப்படிங்கிறாங்க. இது 2020ன்னு காமிக்க வேண்டிய தேவை இருக்கா? 2020ன்றதை வந்து காமிக்க வேண்டிய தேவை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து க்ளீஷேடாக மற்ற படம் மாதிரி எடுக்கல. 2020ன்னு காமிச்சிட்டு 2020க்காக சம்மந்தமே இல்லாத எல்லா விஷயத்தையும் காட்டினாங்க தெரியுமா. அதுதான் வந்து க்ளீஷேடில் இருந்து இந்த படத்தை வேறுபடுத்தி காமிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது எல்லா படத்துலையும் வந்து 2020னா சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் மெட்ராஸ் கூட வரல. ஏதோ ஒரு பொட்டல் காட்டில் ஃபுல்லாக கதையை சுற்றிட்டு 2020னாங்க. 2020 போட்டுட்டு டெஸ்ட் மேட்ச் விட ஸ்லோவாக போச்சு. அது உங்களுக்கு எங்கேயுமே உறுத்தலையா? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லாரும் சந்தோஷமாக வெளில இன்டர்வலுக்கு வந்தவங்க, படம் முடிஞ்சோடனே கொஞ்சம் சோகமாக தான் வந்தாங்க. இயக்குனர் வந்து இந்த படம் பேட்டிகளில் ஒரு கேரக்டர் வந்து டைமு, இன்னொரு கேரக்டர் வந்து மாஸு, இன்னொரு கேரக்டர் வந்து லென்த்து அப்படின்ற அந்த பேட்டர்னில் இந்த கேரக்டர்ஸை நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் படம் பார்க்கும்போது உங்களால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃப்ரேம்லையாச்சும் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? ஃபிசிக்ஸ்னாலே நிறைய பேருக்கு புரியாதுன்னு சொல்கிறதுனால அவர் அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம். நம்ம போய் உஷாராக இருக்கணும். ஜில்லு விஷயத்த கேட்டாச்சு. இந்த படத்தில் ஜக்கு விஷயம் என்ன, எதெல்லாம் நல்லா இல்லைங்க இந்த படத்தில்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதெல்லாம் நல்லா இல்லை? படத்தில் காஸ்டிங் யூஸ் பண்ணது நல்லா இல்லை. ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இவங்க கண்டிப்பாக இந்த கதையை சொல்லும்போது டைரக்டர் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பார் சித்தார்த்தை, ப்ரொடியூசரை. பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விஷயம் சுத்தமாக நல்லா இல்லை. எல்லாரையுமே ஈவன் ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கோ இல்லை பிஓ ஏஓ எந்த ஒரு ஆடியன்ஸுமே திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லை. அவர் கதையாக சொன்னதை ஸ்க்ரீனில் கொண்டு வரல. இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா மியூசிக் வந்து அவ்வளோவா வந்து கதையோட ஒட்டி போகல. படம் பார்த்துட்டு இருக்கும் போதே மொபைல் எடுத்து நம்ம ஹெட்ஃபோன் வச்சு ஏதாவது பாட்டு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது இல்லாமல் நிறைய யூத் மூவி அப்படின்றதுனால எல்லோரும் வந்து கிளாஸை கட்டடிச்சிட்டு தான் இங்கே வந்திருப்பாங்கன்னு வச்சுப்போமே ஒரு மத்தியான நேரத்தில். ஆனால் வந்து அங்கேயும் வந்து ஏதோ புரியாத விஷயத்த சொல்லி கொடுத்து இதுக்கு கிளாஸ்லேயே இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வர வச்சது. டக்கு லிஸ்ட்டு போடுங்க, உங்களுக்கு பிடிக்காத விஷயம்லாம் லிஸ்ட்டு போடுங்க பார்ப்போம். டக்குன்னு டயலாக்ஸ் நல்லா இல்லை, ரொம்ப ரசிக்கிறபடி டயலாக்ஸ் இல்லை. காஸ்டியூம்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், கதையே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் சார். எடிட்டிங் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நிறைய நான் லீனியர் எடிட்டிங் தான் ட்ரெண்டு அப்படிங்கிறதுனால நான் லீனியர் எடிட்டிங் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நிறைய ஸ்டோரிஸ் அட் த சேம் டைம் நான்லீனியராக பண்ணி ஆடியன்ஸு ஒரு டைம் நான் பார்க்கும்போது இதுவும் அவன் கனவாகவே இருந்துருமோ அப்படின்னு யோசிக்க வச்சுட்டு. ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஸ்க்ரீன் பிளே ஆக்சுவலாக. நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த படத்தோட எத்தனாவது மினிட்ல இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியலை. ஏதோ ஒரு 3 மணிக்கு ஒரு ஆன மாதிரி இருக்குது, டைமை பார்த்தா ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டாங்க, இதுக்கப்புறம் யாரை சுடுறதுக்காக படம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தா வந்து நம்ம காலங்காலமாக பார்க்குறது அந்த வாமனன் பட கிளைமேக்ஸ், எதிரி கோஷ்டி அடிச்சின்னு சொல்லிட்டு போயிடும். ஹீரோ வந்து நடுவில் 2 பேர் நடுவில் பூந்து வருவார். அதுதான் 400 அடி தானில் விக்னேஷ் சிவன் பண்ணியிருந்தார். இவரும் அதே தான் ட்ரை பண்ணார். ஆனால் இவர் விக்னேஷ் சிவன் அளவு ஹிட் ஆவாரான்னு தெரில, பயமாக இருக்குது. படத்தில் வர அந்த டபுள் மீனிங் வசனங்கள்லாம் அந்த அளவுக்கு பிடிக்கல. அதாவது படத்தில் ஹீரோயின் இல்லை, எப்படியாவது பசங்களை வர வைக்கணுன்றதுக்காக டெலிபரேட்டாக உள்ளே கொண்டு வந்த மாதிரி இருந்தது. சரி ஓப்பனாக சொல்லிட்டா சென்சர் கட் ஆகிடும், இன்டெரக்டாக சொல்லுவோன்ட்டு பூந்து விளையாடி இருக்காங்க. சிலதே எனக்கு புரியவே இல்லை, ஆனால் எல்லாரும் சிரிக்கிறாங்க, நானும் சிரித்தேன். அந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருக்குது ஆக்சுவலி. அதுதான் பிடிச்சிருக்கு பசங்கிட்ட, எப்படியாவது உள்ளே வர வைக்கிறதுக்கு. ஃபீமேல் ஆடியன்ஸும் வேணும் இல்லை ஒரு படத்துக்கு. அவங்க தான் டீசர்லேயே சொல்லிடுறாங்களே ஹீரோயினா அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னுறாங்க. டீசரில் ஹீரோயின் கிடையாதுன்னொடனே நான்லாம் என்ன நினச்சேன்னா, சரி அதுக்கும் மேலே எதாவது வச்சுருப்பாங்க, எதாவது இருக்கும்னு நினச்சி தான் நான் போனேன். சரி அதை விட காம்பன்சேட் பண்ணுற மாதிரி எதாவது இருக்கும்னு. பட் ஆனால் அங்கே சொதப்பிட்டாங்க கொஞ்சம். இரட்டை அர்த்தம் உள்ள வசனங்கள்லாம் வந்து நல்லா க்ரீனாக பச்சையாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கொக்கைன்ற வார்த்தை மட்டும் வரும்போது பேன் ஆகிட்டே இருந்தது. அது எனக்கு கொக்கைன் தானே, இது ஓப்பனாகவே சொல்லலாமே, இதுனா பீப் சாங் அளவு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி. என்னுடைய கணிப்பு என்னன்னா, அவனுக்கு கோக்கைனுக்கும் ஏதோ ஒரு கோக்குமாக்கான ஒரு அர்த்தம் வச்சிருப்பானுன்னு தோணும். அதனால தான் சென்சாரில் கட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி படத்தில் ஒரே ஒரு பாட்டு இருந்துச்சு, அந்த ஒரு பாட்டு சுத்தமாக பிடிக்கல. நேரம் ஓட்டுறதுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ திணிக்கணுன்றதுக்காகவே வச்ச மாதிரி இருந்தது. சித்தார்த் வந்து சீரியஸாக தத்துவம் சொல்கிறாரு, ஒரு பெரிய விஷயத்தை முடிக்கிறதுக்காக 9 சின்ன விஷயம் முடிக்க. அந்த டைலாக் தான் எனக்கு சிரிப்பாக உண்டாக்கிச்சே தவிர அங்கே பண்ண காமெடி இல்லை. ஐ திங்க் ஃபியூச்சரில் சித்தார்த் பெரிய படம் பண்ண போகிறார். அது 9 சின்ன விஷயத்தில் ஒன்று தான் இந்த படமாக தான் இருக்கலாம். எடிட்டிங், மியூசிக், இதை பற்றி உங்களுக்கு ஓவராலாக எப்படி இருந்தது படத்தில்? எனக்கு பொறுத்த வரைக்கும் மியூசிக் கொஞ்சம் அங்கங்கே லேக் தான். ஏன்னா ஒரு வித்தியாசமான பிஜிஎம் போகிறேன் ட்ரை பண்ணி ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு, 9 இடத்துல சறுக்கிடுச்சுன்னு. ஓவராலாக டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் குறை சொல்கிற மாதிரி இல்லைன்னு தான் எனக்கு பட்டுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈவன் மியூசிக் மட்டும்தான் கொஞ்சம் ட்ராக் ஆச்சு. அது அந்த கர்நாடிக் மியூசிக் வந்து ஏற்கனவே வருஷம் 16 படத்தில் ராஜா சார் இந்த கர்நாடிக் மியூசிக்கை ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பார். இது வந்து அந்த மாதிரி, ஆனால் ரொம்ப ஸ்லோவான ஒரு சாங்கை பண்ணங்காட்டி அப்பீல் ஆகலை. சீரியஸ்லி பிஜிஎம் அப்பீல் ஆகலை. பாட்டு அருமையான பாட்டு, ஆனால் வந்து அதை கரெக்டான இடத்துல பயன்படுத்தாமல் போயிட்டாங்க. எவ்ரி ஃப்ரேம் வந்து அந்த கலருக்காக, அந்த அவுட்புட்காக ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வெஸ்டர்ன் ஃபீல் கொடுக்கணும் படம் ஃபுல்லாக அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு எல்லோயிஷ் ப்ரௌனை வந்து படம் ஃபுல்லாக த்ரூ அவுட் போயிட்டே இருக்கும். அவங்க ட்ரெஸ் கலர்ஸு, அதுக்காகவே அந்த லெதர் ஜாக்கெட்லாம் போட்டிருப்பாங்க, அந்த ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா பார்க்குற போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. மற்றபடி படம் வந்து எப்படி இருந்ததுன்னு அப்புறமா பேசுவோம். எனக்கு வந்து எடிட்டிங் வைஸ் எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கல. ரிப்பீட்டட் சீன்ஸ் வந்து தேவையில்லாமல் இருந்த மாதிரி தோணுச்சு. எடிட்டிங்கில் வந்து பண்ணும்போது நிறைய கட் பண்ணி இருக்கலாம், ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷூட் பண்ணுற சீன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது யாரோ நம்ம தலையில் கன்னை வச்சு சுடுற மாதிரியே ஒரு ஃபீல். அதனால நிறைய வந்து அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், டெக்னீஷியனாக இவன் மட்டும் இல்லை. ஐ திங்க் இந்த ஜில்லு ஜக்குன்னு வரப்போ இந்த சவுண்டு வருது பார்த்தீங்களா, எனக்கு சவுண்டு எஃபெக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த படம் ஃபுல்லாகவே. ஆர்ட் டைரக்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுமாதிரி எல்லாத்தையுமே கலந்து பேசுங்க எதுவுமே சொல். 2020ங்கிற ஒரு கான்செப்ட் மைண்டில் வச்சுட்டு பார்க்கலன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்தது. பட் படத்தில் மியூசிக் இருந்த ப்ரெசன்ஸே இல்லை, மியூசிக்கை ஃபீலே பண்ணல. படத்தோட ஆர்ட் டைரக்டர் மட்டும் நல்லா பண்ணியிருக்காரு, மற்றபடி வரது சொல்கிறதுக்கு இல்லை. சீன்ஸ் ஸ்லோ மோஷனில் காமிச்சிட்டாங்க, ஏன்னு தெரில. எல்லாம் ஸ்லோ மோஷன்லேயே காமிப்பாங்க. மேபி அதுக்கு ஒர்க் போட்டதுனால அதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு காமிச்சாங்களோ என்னதோ தெரில. பட் நிறைய சீனு ரொம்ப ஸ்லோ மோஷனில் காமிச்சதுனால அதுக்கப்புறம் அது எப்படா முடியும், அதுக்கப்புறம் அடுத்த சீன் போட்டோம், இது தேவையில்லாமல் நார்மலாக பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எடிட்டிங் டீசரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, படத்தில் ரொம்ப டீசர் பார்க்கும்போது நமக்கு அந்த டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்தளவுக்கு நமக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த படம் கண்டிப்பாக ஃபஸ்ட் டே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் கட்டடிச்சாது கண்டிப்பாக போகணுங்கிற ஒரு லெவலில் தான் இருந்தோம். பட் படம் பார்த்ததுக்கு பின்னாடி அது கொஞ்சம் அந்த ஒரு ட்ராக் கட்டடிச்சது வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஃபீல், அட்டண்டன்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. மியூசிக் வைஸ் பேசணும்னா சிச்சுவேஷனுக்கு சிங்க் ஆகாத மியூசிக்கை போட்டு இது சிங்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸை நம்ப வைக்கிறது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க சில இடங்களில். ஃபைட்டுக்கு வந்து கிளாசிக்கல் போட்டு இது வந்து இதையும் யூஸ் பண்ண முடியும். ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்டாக பார்த்தா பாராட்டலாமே தவிர ஒரு ஹோல்சம் ஒரு தமிழ் மூவியாக கண்டிப்பாக அதை பாராட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிங்க் கலர் வந்து எல்லா ஸ்க்ரீன்லேயுமே இருந்தது நம்ம பார்க்கும்போது. ஆனால் ஒரே ஒரு சீன் மட்டும் இன்னும் அப்படியே இந்த விஜயகாந்த் படம் பார்த்த மாதிரி இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து கன் அப்படியே பறந்து வரும். இவங்க வந்து கொஞ்ச தூரம் ஓடி வர வரைக்கும் கன்று வந்து ஏர்லேயே இருக்கும். அதுக்கடுத்து இவங்க விழுந்த உடனே அங்க பிரதேசனம் பண்ணுற மாதிரி கரெக்டாக கை முன்னாடி வந்து விழும் அந்த கன்று. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு.
பொண்ணுங்களுக்கு படத்தில் பிடிக்காத விஷயம் நிறைய இருக்குன்னா பிடிச்ச விஷயம் கொஞ்சமாக சரிட்டுன்னு எல்லாத்தையும் பிங்க் கலர் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும் முக்கியமாக. படத்தில் மியூசிக் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா 3 பாட்டுமே மொக்கையாக தான் இருந்தது, இன்க்ளூடிங் ஷூட் த குருவி. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரிங்காக இருந்தது. அதாவது மங்காத்தா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மங்காத்தாவில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அஜித்தும் அர்ஜுனும் சண்டை போடும்போது பின்னாடி சிம்ஃபனி மியூசிக் ப்ளே ஆகும். அந்த மியூசிக் வந்து நம்மளால் ஏற்றுக்கப்பட்டுச்சு, ஏன்னா அதில் தலை இருந்தார் ஸ்க்ரீனில். இந்த மாதிரி புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்மளுக்கு சித்தார்த் அவ்வளோ பெரிய ஆளாக தெரியாது. அதனால் இதில் வந்து ஒரு சீனில் ஃபைட்டில் என்னென்னா ஆலாப்பனை பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக பின்னாடி. அது வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தன் வாயை திறக்கும் போது ஆரம்பிக்கும், அதுலேருந்து அந்த ஃபைட்டு முடிகிற வரைக்கும் ஆலாப்பனையிலே இருக்கும். இன்னொரு இதையும் சொன்ன மாதிரி கர்நாடிக் பாட்டு சுட்டு போட்டதா சுடாமல் போட்டதான்னு தெரில, ஆனால் அந்த சீன் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. நம்ம இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டுருக்கு, பாட்டு குப்பையாக இருந்தது. நரேட்டிவ் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கிரிப்பிங்காக இல்லை தான், பட் அந்த க்ரியேட்டிவிட்டி நல்லா இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சீனை வந்து காமிக் ஸ்டைலில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்தது. அது மூடர் கூடம்லேயே அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய படத்தில். அது இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆக்சுவலி. ஒரு டேரக்டருக்கு ஒரு டெபியூ மூவியில் இந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி இன்கார்பரேட் பண்ணியிருந்தது ஒரு நல்ல விஷயம். அது டேரக்டரை கண்டிப்பாக நம்ம பாராட்டியானோம். ஒட்டுமொத்த படமாக பார்க்குறப்ப ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இது தப்புலாம் எனக்கு குறைய தெரியல, எதுவும் தெரியல. படம் பார்த்தேன், ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் மற்ற படம்லாம் எத்தனை வாட்டி பார்ப்பீங்க? இல்லை, மற்ற படம் பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு தோணும். இல்லை நல்ல பிரிண்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு தோணும். இந்த பாயிண்ட் பிரிண்ட் வரும். சரி, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. அவர் நல்லா அவரோட எஃபர்ட் போட்டிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபிக்காக டீமும் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. டேரக்டரு, ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கலர் பேலட் ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மூட் கொடுத்துச்சு படம் பார்க்குறப்போ. மூடர் கூடமில் ஒரு ட்ரை பண்ணியிருப்பாங்க, எல்லாருக்குமே கேரக்டரைசேஷன் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஃபீல் இருந்தது படம் பார்க்கும்போது. மூடர் கூடம் தழுவி வந்ததோன்றது, காப்பின்னு சொல்ல முடியாது, தழுவி வந்ததோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து அந்த கார்ட்டூன்ஸ் லொக்கேஷன் காட்டும்போது பிரம்மாண்டமாக செட்டு போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாமல் சிம்பிளாக கார்ட்டூனில் காட்டிட்டேன். இதுதான் என்னால் முடிஞ்சது, இதுதான் என்னால் கொண்டு போய் ரீச் பண்ண முடிஞ்சு. இட் வாஸ் என்ன சொல்கிறது, நல்லாவும் இருந்தது. ஓவராலாக படம் ஜில்லா ஜங்கா ஜக்கா ஒரே வார்த்தையில் எல்லாரையுமே கேட்டுரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஷூட் த குருவி ஃபஸ்ட்டு சாங்கு ரிலீஸ் ஆனது ஜில்லு, நேற்றுக்கு வந்து டீசர் ஜங்கு, படம் ஜக்கு. எனக்கு வந்து டீசர் வந்து ஜில்லு, படம் ஜக்கு. ஜக்கு கூட இல்லைங்க, மக்கு தான். ஜில்லு தாங்க. ஜில்லா ஜக்குங்க. எனக்கு ஜங்கு. ஹீரோயின் இல்லாதனால நிறைய பேருக்கு ஜில்லுன்னு சொல்ல மனசு வராது, அதனால் ஜங்கு தாங்க. ஜங்கு. டெக்னீஷியன்ஸ்க்கு ஜில்லு, கதை இதுக்கு ஜக்கு. புது முயற்சி நான் ஒரு முன் வச்சாருன்னா ஜில் கொடுப்பேன். அப்படி இல்லை நான் என்னால் இதுதான் முடிஞ்சதுன்னு சாக்கு போக்கு சொன்னாருன்னா ஜக்கு தான் சொல்லுவேன். விகடன் மார்க் என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணீங்க? மார்க்கை மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க பார்ப்போம் ஒரே நிமிஷத்தில். 39, 45, 34, 41, 39, 38, 40. 39.5. நான் பார்த்த சில மொக்க படத்துக்குலாம் விட 41, 42 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு நிச்சயம் 40 கொடுக்கலாம். மார்க் போடுவீங்களா சார்? 38. ஜில் ஜங் ஜக் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கின படம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை காப்பாற்ற தவறிடுச்சுன்றது தான் அவங்களுடைய பாயிண்ட்லேருந்து தெரியுது. அங்கங்கே சில பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் ஓவராலாக படம் இம்ப்ரெஸ் பண்ண தவறிடுச்சு. விகடன் தியேட்டர் ஃபர்ஸ்ட் லுக்கில் அடுத்த வாரம் இன்னொரு படத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.